டியூப் தமிழ் வணக்கம். போரில் டொனால்ட் ட்ரம்ப் இழைத்திருக்கும் தவறு அமெரிக்க அரசியலில் வரும் நவம்பர் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி செனட், காங்கிரஸ் ஆகிய இரண்டு சபைகளிலும் தன்னுடைய அதிகார இழக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருந்தார்கள். இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற கருத்து கணிப்புகள் அமெரிக்க அதிபர் இரண்டு சபைகளையும் இழந்து கடிகால்கள் முறிக்கப்பட்ட நண்டு போல எதுவும் செய்ய முடியாத நிலையை அடைய போகின்றார் என்பது அமெரிக்க தேர்தல் களமாக இருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபருடன் போட்டி போட முடியாமல் ஜோ பைடனுடைய தலைமையில் ஆட்சியை நடத்தி சறுக்கி விழுந்த டெமோக்ராட் கட்சியினர் மறுபடியும் புத்தெழுச்சி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த திறமையால் இந்த எழுச்சி வந்ததாக கூற முடியாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தவறுகளினால் இந்த இடத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். நேற்று வரை அவர்களுக்கு வெற்றி வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. இன்று காலையில் கூறுகின்றார்கள், வெற்றி வாசம் மூக்கில் தெளிவாக தெரிகின்றது என்று. இதுதான் இப்போதைய அமெரிக்க நிலை. இதை தொடர்ந்து என்ன நடைபெறும்? அமெரிக்க அதிபர் போரை நடத்தாமல் வெட்டி பாம்பாக படுத்து விடுவாரா என்றால் அதுதான் இல்லை. அமெரிக்க அதிபர்களினுடைய வரலாறு செனட்டிலும் காங்கிரசிலும் அவர்கள் அதிகாரம் இழக்கின்ற பொழுது சர்வதேச ரீதியான விவகாரங்களில் கூடுதல் கவனம் எடுத்து தங்களை புகழுடன் வைத்திருப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான ஒரு தாக்குதல் தான் தன்னுடைய விடிவிற்கு இனி ஒரே வழி என்கின்ற ஆபத்தான இடத்திற்கு வருவதற்கும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பிடிவாதத்தின் மேல் பிடிவாதமாக வாதம் பிடித்த நிலைக்கு அமெரிக்க அரசியலை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அபாயமும் இருப்பதாக அமெரிக்க ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஆய்வுகளில் கூறப்பட்ட தகவல்கள் என்ன? புள்ளி விவரங்கள் என்ன? அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தால் பின்வாங்கி விடுவார் என்று எதிர்பார்ப்பது முற்றிலும் மடைத்தனமான செயல் என்றும் அவர் மேலும் மோசமான போர்களுக்குள் குதிப்பார் என்பதும் அமெரிக்காவினுடைய இன்றைய மதிப்பீடாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் என்பது கவன திசை திருப்பலாகவே எப்பொழுதுமே இருந்து வருகின்றது. எனவே உள்நாட்டில் இழந்த செல்வாக்கை மறுபடியும் நிலைநிறுத்த தன்னுடைய அடியவர்களை மேலும் உற்சாகப்படுத்த அவர் அமெரிக்க உள்நாட்டு அரசியலை கைவிட்டு வெளிநாட்டில் இருந்து தனக்கான அரசியலை வளர்த்தெடுக்க முயற்சி எடுப்பார். அமெரிக்காவில் வெளியாகி இருக்கின்ற கொக் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட் என்கின்ற ஆய்வு அமெரிக்க செனட்டுக்கு நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் 4 பெரிய மாநிலங்களில் ரிப்பப்ளிக்கன் கட்சி அடிவாங்கி தோல்வியடையும் என்று தெரிவிக்கின்றது. 4 இடங்கள் பறந்தாலே போதும் செனட்டில் அமெரிக்க அதிபரனுடைய பெரும்பான்மை இல்லாமல் போய்விடும். செனட்டில் பெரும்பான்மை இழந்தால் என்ன நடைபெறும்? அமெரிக்க அதிபரனால் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை எல்லாம் அமுல் செய்ய விடாமல் செனட் தொடர்ந்து பல மாதங்களுக்கு இழுத்தடிப்பை செய்வதன் மூலமாக அதிபரை செயற்பட விடாமல் தடுக்கும். எதிர்கட்சியினுடைய கையில் செனட் சபை இருந்தால், இதுபோல காங்கிரஸ் இருந்தால் அங்கும் இதுதான் பிரச்சனை வரும். எனவே அமெரிக்க அதிபரனால் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை தொடர்ந்து வழிநடத்த முடியாது. இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த பின்னடைவு ரிப்பப்ளிக்கன் கட்சி வாக்காளர்களை கூட பல்டி அடித்து டெமோக்ராட் கட்சியின் பக்கமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் தலைதொறிக்க ஓட ஆரம்பித்திருக்கின்றார்கள். செனட்டில் டெமோக்ராட் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய எதேச்சாதிகாரமான ஈரான் போருக்கு எதிராக இம்பீச்மென்ட் என்று கூறப்படுகின்ற சிறப்பு விசாரணை வரும். அதில் செனட்டில் அதிக அதிகாரம் இருந்தால் ரிச்சர்ட் நிக்சனை போல டொனால்ட் ட்ரம்பும் பதவி இழக்க வேண்டிய அபாயம் வரும். இந்த எரிமலை வரும் நவம்பர் மாதம் தேர்தலில் வெடிக்க போகின்றது. இப்பொழுது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய சிவப்பு அலை அல்ல, நீல அலை வீசிக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. த நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் என்பன இந்த அலை வரிசை இப்பொழுது தெளிவாக தெரிவதாக கூறுகின்றன. பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்க அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக திரும்புவார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் போர் முடிவடைய பெட்ரோல் விலை விரைவாக இறங்கும் என்று கூறினார். இது ஒரு பிரமையில் கூறுகின்ற கனவு கதை. அது சாத்தியமே இல்லை என்கின்றார்கள் நிபுணர்கள். இந்த விவகாரம் விரைவாக முடியும் என்பது வெறும் பகல் கனவு என்று எம்மா ஆஸ்போர்ட் என்கின்ற ஆய்வு பிரிவினுடைய மூத்த தலைவர் ஸ்டிம்சன் சென்டர் தெரிவிக்கின்றார். அவருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. எரிபொருள் மீது ஆசை கொண்டு தேர்தலில் ட்ரில் பேபி ட்ரில் என்று
உலகம் வெப்பமடைந்தாலும் ஆயிலை அகழ்ந்தெடுங்கள் என்று அதிகாரத்திற்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயில் போர் காரணமாக அதிகாரத்தை இழக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு இராணுவ ரீதியான அழுத்தம் ஒருபுறம், போரை தொடங்குவதா இல்லையா என்பது இரண்டாவது, ஈரானுடைய மிரட்டல் அது அதைவிட பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மூன்றாவது, அவருடைய சொந்த கட்சியினரே அவர் மீது கடும் கோபம் அடைந்திருக்கின்றார்கள். இது அடுத்த பெரும் பிரச்சனை. நான்காவது, தனது அதிகாரத்திற்கு ஏற்பட்ட நெருக்கடியால் இனி என்ன செய்யலாம் என்று அவர் யோசிக்கின்ற பொழுது அவருக்காக திறந்திருக்கின்ற ஒரே ஒரு கதவு எங்கோ ஒரு வெளிநாட்டின் மீது போரை தொடங்குவதுதான். சிலவேளை ஈரானில் முடியாவிட்டால் கியூபா மீது ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது டொனால்ட் ட்ரம்பினுடைய குணம் அல்ல, அமெரிக்க அதிபர்களினுடைய பொதுவான குணமே இதுதான் என்றும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. உதாரணமாக, பராக் ஒபாமா 2 சபைகளிலும் அதிகாரத்தை இழந்து எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை அடைந்திருந்தார். அவருக்கு எதிராக அமெரிக்க காங்கிரஸில் அவருடைய மாளிகைக்கு செல்லாமலே, அவருடைய அனுமதி இல்லாமலே இஸ்ரேலிய பிரதமர் நேரடியாக வந்து காங்கிரஸில் பேசிய பொழுது பராக் ஒபாமாவினால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிருந்தது. அதுபோன்ற ஒரு நிலையில் பராக் ஒபாமா அடுத்த துருப்பு சீட்டு 2015ஆம் ஆண்டு ஈரானுடன் அணுசக்தி ஆயுத கட்டுப்பாடு தொடர்பாக 5 வல்லரசுகள் +1 என்கின்ற ஒப்பந்தத்தை எழுதி புகழடைந்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஈடுபாட்டை காட்டி மேலும் ஒரு சுற்று புகழடைந்தார். அவருடைய புகழை அமெரிக்காவிற்கு வெளியில் தான் அவரால் நிலைநாட்ட முடிந்தது. இது ஓர் உதாரணம். இரண்டாவதாக, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இதுபோல அதிகாரம் இழந்த நிலையில் அவர் ஈராக்கிற்கு மேலும் 30,000 படைகளை அதிகமாக அனுப்பி போரை முடுக்கிவிட்டார். அவருக்கு அதை தவிர வேறு வழி தெரியவில்லை. இதுபோல ரொனால்ட் ரேகன் இதே பிரச்சனையை சந்தித்த பொழுது சோவியத் ரஷ்யாவுடன் பேசி பனிப்போரை முடிவிற்கு கொண்டு வருவோம், 1987ஆம் ஆண்டு மிக்கேல் கொர்பச்சேவுடன் அணு ஆயுத பரிகரண ஒப்பந்தத்தை எழுதுவோம் என்று எழுதி தன்னுடைய புகழை வெளிநாட்டில் தான் அவரால் நிலைநாட்டிக் கொள்ள முடிந்தது. இப்படி உள்நாட்டில் அதிகாரம் இழக்கின்ற பொழுது வெளிநாட்டில் அவர்கள் அக்கறை கொண்டார்கள். ஆனால் பராக் ஒபாமா யுத்தத்தை நடத்தவில்லை, ரொனால்ட் ரேகன் யுத்தத்தை நடத்தவில்லை. ரேகனை பொறுத்த வரையில் அவர் அமெரிக்காவை ஒரு தத்துவார்த்த வழிகாட்டியாக பார்த்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் ஒரு வியாபாரி. அமெரிக்க அதிகாரத்தை வியாபாரமாகவே அவர் பார்த்தார். போர் என்பதும் அவருக்கு வியாபாரம் தான், சமாதானம் என்பதும் அவருக்கு வியாபாரம் தான். எது நடந்தாலும் மற்ற நாடுகளிடம் பணம் கேட்பதுதான் அவருடைய குணமாக இருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை கைவிட்டு ஈரான் மீது தாக்குதலை நடத்த ஐரோப்பாவிற்கும் இது பெரும் தலைவலியாக வரும். நவம்பர் வெற்றிக்காக அவர் இராணுவ ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஈரானை வெற்றி பெறுவதற்கு துடியாக துடிப்பார். இதனுடைய விளைவுகளை உலகம் சந்திக்க வேண்டி வரும். இப்பொழுதே அமெரிக்க அதிபரும் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் சமீபத்திய நகர்வுகளை நகர்த்தி செல்லுகின்றார்கள். இனி உலகத்தின் ஜனநாயக காவலனாக அமெரிக்கா இருக்காது, லாப நோக்குடைய ஒரு நாடாகவே அமெரிக்கா இருக்கும் என்ற இடத்தை நோக்கி தங்களுடைய ஸ்டியரிங்கை திருப்பி இருக்கின்றார்கள். இதனால் ஐரோப்பாவிற்கு வழங்கி இருக்கின்ற பாதுகாப்பும் அதற்காக அமெரிக்கா செலவழிக்கின்ற பணத்தையும் ஐரோப்பாவில் இருந்து வெளியே தூக்க போகின்றார்கள். ஐரோப்பாவிற்கு வழங்கிய உளவு பிரிவு ஆலோசனைகள் பெரும் பொருட்செலவில் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நிறுத்த போகின்றார்கள். எனவே எல்லாவற்றையும் ஐரோப்பா தன்னுடைய சொந்த காலில் செய்ய வேண்டிய தேவை வந்துவிட்டது. மகத்தான பாதுகாப்பு பொறுப்புகளில் இருந்தெல்லாம் அமெரிக்கா வெளியேறி பணத்தை மீதம் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அடைந்திருக்கின்ற போரின் இழப்புகள் பெரும் நஷ்டங்களை எல்லாம் ஈடு செய்ய கிரீன்லாண்டை ஒரே அடியாக திமிங்கிலம் விழுங்கியது போல விழுங்குவதற்கே அவர் முயற்சி எடுப்பார். அதன் மூலமாக உலகத்தின் மிகப்பெரிய அளவிலான கனிம வளங்களை கொண்ட ஒரு கண்டம் போன்ற தீவை மலைப்பாம்பு விழுங்குவது போல அவர் விழுங்கி இந்த பசியை தீர்த்து கொள்வார் என்பதும், ஐரோப்பா அந்த நேரம் அமெரிக்காவுடனான உறவை துண்டாக அறுத்து கொள்ள வேண்டி வரும் என்பதும், அதன் பின்னர் சொந்த காலில் நிற்க வேண்டி வரும் என்பதும் இன்றைய கணிப்பீடாக இருக்கின்றது. இதற்கு காரணமாக இருந்தது ஈரானில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர்தான். ஆனால் இப்படியான அபாயம் இருக்கின்ற பொழுது ஐரோப்பாவினுடைய வேகம் போதுமா என்றால் ஐரோப்பாவினுடைய வேகம் போதாது. ஏனென்றால் ஐரோப்பிய தலைவர்கள் இப்படி ஒரு சூறாவளி வரும் என்று தெரியாது மிகவும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்கள். கடந்த காலங்களில் அவர்கள் பேசிய அத்தனை உரைகளையும் எடுத்து மறுபடியும் தொகுத்து பார்த்தால் இப்படி ஒரு நிலைக்கு தயாராக வேண்டும் என்று பேசிய தலைவர்களை காண முடியவில்லை. இதுதான் ஐரோப்பாவினுடைய பலவீனமாகும்.
எனவே ஈரானில் வீசிக்கொண்டிருக்கின்ற புயல் ஐரோப்பாவில் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. கண்டியிலே காத்தடிக்க கைவிளக்கு நூந்தடிக்க என்பது போல எங்கோ அடிக்கின்ற காற்றில் ஐரோப்பாவில் பிரச்சனை வரப்போகின்றது என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.